ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசரை கொடுக்கறது மூலிமா ரோஜா செடி மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா ஒரு ஆல் இன் ஒன் ஃபெர்டிலைசர்னு சொல்லலாம். ரோஜா செடியிலேருந்து நம்ம எல்லா ஒரு பூச்செடி, காய்கறி செடி, பழச்செடி எல்லா செடியுமே சேர்த்து கொடுக்குற ஃபெர்டிலைசர் தான் இது. இதை கொடுக்கறது மூலிமா ரோஜா செடி வந்து இது வரைக்கும் துளிரே எடுக்கலை, அதாவது ரோஜா செடி வாங்கி வச்சதுலேருந்து அப்படியே இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்து ஒரு மாதத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொத்தாகவே பூக்கள் வந்து எடுக்க ஆரம்பிக்கும். அதே போல் காய்கறி செடி, பழச்செடி இந்த மாதிரி எந்த செடிக்கு வேணாலும் இந்த ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசரை கொடுக்கலாம். அதுவும் இதுக்கான செலவுன்னு பார்த்தீங்கன்னா 0 தான். உங்களுக்கு இந்த ஒரு பொருள் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். ஒரு சில பேருக்கு வந்து சப்போஸ் அந்த சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வேணால் கிடைக்காம இருக்கும். மற்றபடி மற்ற இந்த கிராமத்தில் இருக்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே இது கிடைக்கக்கூடாது தான். ஒரு 0 பட்ஜெட் தான் சொல்லணும். இதை காசு கொடுத்து வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா வாங்க தேவையில்லை. ஈஸியாக வந்து நம்ம நார்மலாக கிடைக்கிறத வச்சு இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா, நல்ல ஒரு ரிசல்ட் வரும். கண்டிப்பாக வந்து இது ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் கொடுத்தாலே போதும். அதுவும் இந்த வெயில் காலத்தில் கொடுக்க பார்த்து துளிர் வந்து சூப்பராகவே வந்து வர ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்கறது முடியாது, ஃபெர்டிலைசராக இருந்தாலும் சரி, உரமாக இருந்தாலும் சரி, எதை கொடுக்குறது முடியாது, அந்த ரோஜா செடி வந்து நட்டு எவ்வளோ நாளாக இருக்குது அதை வச்சு தான் அதுக்கு எந்த மாதிரி உரம் கொடுக்கலான்றது வந்து நம்ம வந்து கொடுக்குறது வந்து அதுக்கு முடிவு பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா ரோஜா செடி இன்றைக்கி தான் வச்சோம் உடனே உரம் கொடுக்கலாம் அப்படின்னா அப்படி இல்லை. மினிமம் வந்து ஒரு ரோஜா செடி வச்சு ஒரு 15 நாள்லேருந்து ஒரு மாதம் வரைக்கும் வச்சு ஆகணும். உங்களுக்கு அப்படி ஆனால் தான் அந்த புது வேர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த தண்ணி அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு அந்த வேர் ஃபஸ்ட்டு வளர ஆரம்பிக்கும். நம்ம நட்ட உடனே ஃபஸ்ட்டு அந்த மண்ணுக்கு அதை அடாப்ட் ஆகி அதுக்கப்புறம் அது புது வேர் வந்து அதுக்கப்புறம் தான் அந்த தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணும். அதனால் வந்து வச்ச உடனே எந்த உரத்தையும் கொடுக்காதீங்க. மினிமம் ஒரு 15லேருந்து 20 நாள் டைம் எடுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு உரத்தை இருந்தாலும் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா அப்போ தான் அதுக்கான வேர் வந்தால் தான் அந்த நீங்கள் லிக்யூடாக கொடுத்தாலும் சரி, இல்லை பவுடர் ஃபார்மில் கொடுத்தாலும் சரி, நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே வந்து மண் கலவையிலே வந்து ரெடி பண்ணி நம்ம அதுக்கான உரத்தை வந்து மண் கலவையிலே கொடுக்க பார்த்து அந்த வேர் வந்து அந்த மண் கலவையில் பட்டு அது புது வேர் க்ரோத் வருதுன்னா அந்த மண் கலவை வழியாக வர பார்த்து நம்ம வந்து ஃபெர்டிலைசரோ உரமோ கொடுக்கறதுக்கு முன்னாடியே நல்ல ஒரு க்ரோத் இந்த மாதிரி வந்து வர ஆரம்பிக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு செடி நடுறீங்கன்னா உடனே எந்த ஒரு உரத்தையுமே கொடுக்காதீங்க. மண் கலவை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அதை கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துட்டாலே செடியோட க்ரோத் வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். குறைஞ்சது ஒரு மாதத்துக்காச்சு எந்த ஒரு ஃபெர்டிலைசருமே கொடுக்காதீங்க. தண்ணி மட்டும் ஊற்றுறதோட விட்டுருங்க. அந்த ஒரு மாதம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெர்டிலைசர் அந்த உரம் கொடுக்குறது வந்து ஆரம்பிச்சிங்கன்னா செடி வந்து நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி புது துளிர் வந்து வர ஆரம்பிக்கும். அப்புறம் அடுத்தது இதை வந்து நம்ம கட்டிங்ஸ் பண்ணி விடுறது. கண்டிப்பாக வந்து ஒரு நம்ம கார்டனில் வாங்க பார்த்து அந்த பூ இருக்கிறதா பார்த்து தான் வாங்குவோம். பூ இருக்கிறதா ப்ளஸ் இந்த மாதிரி மொட்டு இருக்கிறதா பார்த்து தான் வாங்குவோம். அது சப்போஸ் பூவோடு வாங்கிட்டு வந்தாலும் சரி, இல்லை மொட்டோடு வாங்கிட்டு வந்து நீங்கள் பூத்தாலும் சரி, அந்த பூத்து முடிஞ்சிச்சானாலே கட் பண்ணி எடுத்துருங்க. அது இந்த ஒரு மாதிரி காஞ்சி போன ஸ்டெம்மு மாதிரி அந்த குச்சி மாதிரி இருந்தாலுமே அதையுமே எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தால் தான் புது துளிர் வந்து வர ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன தான் உரம் கொடுத்தாலுமே இந்த மாதிரி காஞ்சி போன பூ வந்து கட் பண்ணி எடுக்காத வரைக்குமே அந்த புது துளிர் வந்து வரவே வராது. ரேராக ஒரு சில இடத்துல மட்டும் ஒரு சில இலைங்கள்கிட்ட இருந்து 1-2 துளிர் வரலாம். அதுலேயுமே ஒரு சில மொட்டுகள் தான் வர ஆரம்பிக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சைஸ் பெருசாக வருமானு கேட்டிங்கன்னா அப்படி வராது. செடியில் அந்த தேவையில்லாத இருக்கிற அந்த பார்ட்ஸை ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம கொடுக்குற உரத்துக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய மொட்டு வந்து வர ஆரம்பிக்கும். அப்படி அது இல்லாமல் இதையும் கட் பண்ணி எடுக்காமல் சப்போஸ் பூவையுமே நம்ம கட் பண்ணி எடுக்காமல் இருந்தோன்னா கண்டிப்பாக துளிர் வந்து வரது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏதாவது ஒரு சில இடத்துலேருந்து ஒரு சில துளிர் வரும், அதுவும் இந்த மாதிரி சின்ன சின்ன மொட்டுக்கெல்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த செடியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ரோத் இல்லாமல் சுத்தமாக காஞ்சி போயிருந்தது. ஏன்னா இது கூட அடிஷ்னலாக ஒரு செடி எக்ஸ்ட்ரா வளர்ந்ததுனால இந்த செடி சுத்தமாக க்ரோத் எல்லாம் இருந்தது. அதனால் ஓரளவுக்கு க்ளீனாகவே வச்சுங்க. ஓகே, இப்போ அந்த உரத்தை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 லிட்டர் அளவு சைஸ் உள்ள அது நீங்கள் அந்த எத்தனை செடிக்கு யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பக்கெட்டோட அளவோ அது அந்த பாத்திரமோ அதை எடுத்துங்க. நான் வந்து இப்போ இந்த 20 லிட்டர் அளவில் எடுத்து ஒரு பாதி அளவு 10 லிட்டர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிக்கிட்டு இதில் வந்து எம்டியாக நம்ம இந்த மாட்டோட எரு தான் இதில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுவுமே வந்தீங்கன்னா அந்த பச்சை சாணம் இல்லை, அதனால் காஞ்சி இருந்தது காய வச்சதை எடுத்து அதை ஏன்னா பச்சை நம்ம டைரெக்டாக கொடுக்க பார்த்து செடிக்கு வந்து ஹீட்டுமே ரொம்ப வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மீத்தேன் வாயுலாம் வந்து செடியில் வந்துச்சுன்னா அது இல்லாமல் அந்த பச்சை அந்த சாணிலையுமே நிறைய வந்து பூச்சி இருக்கும். அதனால் நம்ம அந்த பச்சையாக இருக்கிறது வந்து யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் அது காய வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா செடியோட க்ரோத் வந்து அந்த மக்கற அளவுக்கு போயிருக்கணும். இந்த தெரியுது இல்லைங்களா, ஒரு குறைஞ்சது ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் காஞ்சுன்னா இந்த அளவுக்கு வந்துடும். இந்த அளவு இருக்கிறத எடுத்து நம்ம நல்லா ஊற வச்சோ இல்லை இதை பொடி பண்ணியுமே கொடுக்கலாம். நம்ம பவுடர் ஃபார்மெட்டாக எடுத்து கூட நம்ம கொடுக்கலாம். இது சம்மர் டைம்ன்றதுனால நம்ம மேக்ஸிமம் எந்தெந்த உரத்தெல்லாம் லிக்யூடாக கொடுக்க முடியுமோ, செடி வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணுற மாதிரி லிக்யூடாக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுத்துருவோம்.
இந்த மாதிரி அந்த 10 லிட்டர் தண்ணி அளவுக்கு எடுத்து ஊற வச்சுட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ஒரு நாளே போதும். நல்லா வந்து அது ஊறி போய் அந்த எசன்ஸ் ஃபுல்லாகவே அந்த தண்ணியில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். இதை நம்ம எடுத்து டைரெக்டாக வந்து தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்படியே கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதுவுமே வந்து ஹீட் அதிகமாக இருக்கும். இதனாலே பார்த்தீங்கன்னா செடி வந்து காயறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து தண்ணியோட கூட சேர்த்து அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இந்தமாரி ஒரு சிலது வந்து இந்த ஊறாமல் உடையாமல் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் அளவுக்கு நீங்கள் ஊற விட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சிரும். நான் வந்து ஒரு நைட் மட்டும் ஊற விட்டதுனால மேக்ஸிமம் வந்து கரைஞ்சிடுச்சு. அந்த எசன்ஸ்லாம் ஃபுல்லாக இறங்கிடுச்சு. அது ஒரு சிலது மட்டும் அப்படியே நிற்கிது. இதை வந்து ஒரு 2 நாள் வரைக்கும் விட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஊறி போய் வந்துடும். இதுவே பாதி அளவுக்கு ஊறிடுச்சு. சப்போஸ் நம்ம ஒரு 30-40 செடி அளவுக்கு ஊற்ற போகிறோன்னா இந்த மேலே இருக்கிற லிக்விட் மட்டும் வடிகட்டி நம்ம எடுத்து ஊற்றிட்டு மறுபடியும் அடியில் இருக்கிறதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி இன்னொரு நைட்டு ஊற விட்டு ஊற்ற ஆரம்பிக்கலாம். எந்த அளவுக்கு அது கலர் சேஞ்சஸ் ஆகிருக்கு தெரியும். இது வந்து ஒரு நைட்டு ஊற விட்டதுனால இந்த அளவுக்கு ஆகிருக்கு. இன்னுமே சேர்த்து நம்ம ஊற விட்டால் இருக்கிறது ஃபுல்லாக கரைஞ்சிச்சுன்னா இன்னுமே டார்க்காக வர ஆரம்பிக்கும். இதை வந்து தண்ணியோட கூட வந்து டைல்யூட் பண்ணி, அதாவது இப்போ ஒரு ஜக்கு 1 லிட்டர் அளவுக்குன்னா 1 லிட்டர் அளவுக்கு 1:1 ரேஷியோவில். இப்போ இந்த ஜக்கில் வந்து 1 லிட்டர் அளவு இந்த எசன்ஸ் எடுக்கிறோன்னா, அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் எடுக்கிறோன்னா இதே ஈக்குவல் அந்த ஒரு ஜக்கு அளவுக்கு தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணி நம்ம செடிக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். இது எந்தெந்த செடிக்கு கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா எல்லா செடிக்குமே, ரோஜா செடிக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லா செடிக்குமே இந்த ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் மட்டுமே போதும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தாலே போதும். அதிகமாகலாம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. நல்லா வந்து க்ரோத் வந்து இந்த மாதிரி அதிகமான பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் துளிரை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு துளிரை எடுக்காத செடி கூட நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி நல்லாவே வந்து க்ரோத் வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக வந்து கொடுத்துட்டு ஒரு மாதமாச்சும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் அந்த ரிசல்ட் வந்து வர ஆரம்பிக்கும். அதே போல் இந்த சம்மர் ஆரம்பிச்சிருந்தாலும் மேலே வந்து மல்ச்சிங் போட்டு விடுறது, ப்ளஸ் வந்து 2 டைம் தண்ணி ஊற்றுறது, இதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன்ஸ் பண்ணி, அதே போல் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த துளிர் வராத இடத்த வந்து அந்த காஞ்சி போன ஸ்டெம்மு, பூத்து முடித்த பூலாம் எடுத்து இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விடுறது, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரோத் வந்து வர ஆரம்பிச்சிடும். இது முன்னே சொன்ன மாதிரி இருக்கிற எல்லா செடிக்குமே கொடுக்கலாம். நம்ம ரோஜா செடிக்கு மட்டும்தான் இதை ரெடி பண்ணி ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறதில்ல. மற்ற எந்த செடியாக, சாமந்தி பூச்செடி இல்லை காய்கறி செடி, எல்லா செடிக்குமே இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்கலாம். நம்ம ஏன் பச்சையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னா இது போய் அப்படியே ஒரு திட்டு மாதிரி படிஞ்சிடும். ப்ளஸ் அதுலேயுமே நான் சொன்ன மாதிரி அந்த பூச்சிலாம் இருக்க ஆரம்பிக்கும். அந்த மீத்தேன் கேஸ் இதெல்லாம் சேர்ந்து அஃபெக்ட் ஆச்சுன்னா செடி வந்து இன்னும் ஹீட்டுனால வந்து காய ஆரம்பிச்சிடும். நம்ம எந்த பர்பஸுக்கு கொடுக்க ஆரம்பித்தோமோ அது வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு ரீச் வந்து வராது. கண்டிப்பாக நிச்சயமாக வந்து ஒரு மாதத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து துளிர் எடுக்க ஆரம்பிச்சிடும். நல்லாவே வந்து எடுக்கிற துளிருமே இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த எடுத்துகிற 5 துளிர்லையுமே நல்லா வந்து மொட்டோடவே வந்திருக்கும். அதனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து இந்த சம்மர் டைமில் மட்டும்தான் நம்ம வந்து இந்த லிக்விட் ஃபெர்டிலைசராக வந்து யூஸ் பண்ணணும். இது சேம் அதே இந்த பவுடர் ஃபார்மேட்டில் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் குறைஞ்சபட்சம் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம மழை காலத்தில் ஒரு உரம் கொடுக்கணுன்னா இதை பவுடர் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி கொடுக்க பார்த்து நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். அதுவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்கும். இந்த உரம் சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆன்லைன்லேயுமே இருக்குது, தேடி பாருங்கள். அப்படி இல்லை நம்ம சைட்லேருந்து வரணுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி அனுப்பிச்சிடலாம். ஸ்பெசிஃபிக்காக எந்த செடிக்கு உங்களுக்கு எந்த உரம் தேவைன்றது கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை வந்து ரெடி பண்ணியே தனியாக அனுப்பிச்சிடலாம். மீன் அமிலம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சது, அது பார்த்திங்கன்னா வெளியில் வச்சதுனால அந்த நாய் வந்து அதை கீழே சாய்ச்சி விட்டதுனால அது ஃபுல்லாகவே கீழே ஊற்றிட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் இப்போ வந்து ரெடி பண்ணிடுறேன். குறைஞ்சபட்சம் ஒரு மாதமாச்சும் ஆகும். கண்டிப்பாக ரெடி பண்ணிட்ட பிறகு நான் சேனல் அப்டேட் பண்ணுறேன். யார் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து பார்சல் அனுப்பிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, அடிஷ்னலாக வந்து உரம் தனியாக ஸ்பெசிஃபிக்காக இந்த அளவு க்ரோத் வர மாதிரி என்னென்ன உரம் ரெடி பண்ணி நம்ம செடிங்களுக்கு கொடுக்கலான்ட்டு அதையுமே வந்து அப்டேட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க அப்போ வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு தனியாக பார்சல் சர்வீஸ் எல்லாம் அனுப்பிச்சி விட்டுறலாம் நம்ம.